மரித்து 3½ நாளுக்கு பின் உயிர்த்தெழும் 2 பேர். உலகமே டிவியில் பார்க்கும் அதிர்ச்சி. பைபிள் சொல்லும் பதைக்கும் ரகசியம். ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறேன். அந்தி கிறிஸ்துவை கதறவிடும் அந்த 2 பேர் யார்? வாயிலிருந்து புறப்படும் அக்கினி. வெளிப்படுத்தின விசேஷத்தின் மாபெரும் மர்மம். மரித்து 3½ நாளுக்கு பின் உயிர்த்தெழும் அந்த 2 தீர்க்கதரிசிகள் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 11 அதிர்ச்சி. உலக சரித்திரத்தில் எத்தனையோ சூப்பர் ஹீரோக்களை பற்றி திரைப்படங்களில் பார்த்திருக்கிறோம். கண்களால் பார்த்தால் எதிரிகள் எரிந்து போவார்கள், கையை நீட்டினால் மலையை நிறுத்துவார்கள் என்று ஹாலிவுட் கற்பனையாக பல கதைகளை எடுத்திருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் வெறும் கற்பனை அல்ல. பைபிளில் உலகத்தின் கடைசி நாட்களில் நிஜமாகவே நடக்கப் போகிற ஒரு மாபெரும் ஆவிக்குரிய சரித்திரம் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? உலகத்தின் கடைசி 7½ வருடங்கள். பைபிள் அதை மகா உபத்திரவ காலம் என்று அழைக்கிறது. அந்தி கிறிஸ்து என்ற கொடூரமான சர்வாதிகாரி உலகத்தை ஆளத் தொடங்குகிறான். அவனை பார்த்து உலகமே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் அந்த பதைப்பான நேரத்தில் இஸ்ரேல் தேசத்தின் எருசலேம் வீதிக்கு திடீரென்று 2 பேர் வருகிறார்கள். அவர்கள் கையில் எந்த ஆயுதமும் இல்லை, விலை உயர்ந்த ஆடைகள் இல்லை. பைபிள் சொல்லுகிறது அவர்கள் சாக்கு புடவை உடுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்களை பார்த்தால் ஏதோ பிச்சைக்காரர்கள் போல இருக்கலாம். அவர்களை கொல்ல அந்தி கிறிஸ்துவின் இராணுவம் நெருங்கி வரும். ஆனால் அந்த 2 பேரை ஒருவனாலும் தொட முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 11:5 சொல்லுகிறது, ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். யார் இந்த 2 பேர்? அந்தி கிறிஸ்துவின் மாபெரும் இராணுவத்தையே ஒற்றை ஆளாக நின்று அக்கினியால் சுட்டரிக்கும் அந்த 2 தீர்க்கதரிசிகள் யார்? இன்று எந்த ஒரு வெளியுலக கதையும் இல்லாமல் 100% வேதாகம வசனங்களை மட்டுமே வைத்து இந்த மனித அறிவை முடக்கும் ரகசியத்தை பார்க்க போகிறோம். இந்த 2 பேர் யார் என்று வேதாகமம் நேரடியாக அவர்கள் பெயரை குறிப்பிடவில்லை. ஆனால் அவர்கள் யார் என்பதனை கண்டுபிடிக்க தேவன் 2 மாபெரும் க்ளூக்களை வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 வைத்திருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 11:6 தங்கள் தீர்க்க தரிசனத்தின் நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும், தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளினாலும் அடிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. முதல் குழு, மழை பெய்யாதபடி வானத்தை அடைக்கும் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் தன் சொந்த வார்த்தையினால் 3½ வருடங்கள் மழையை நிறுத்திய தீர்க்கதரிசி யார்? 1 ராஜாக்கள் 17 வரும் அக்கினி தீர்க்கதரிசியான எலியா. அது மட்டுமல்ல, மல்கியா 4:5 தேவன் ஆணித்தரமாக சொல்லுகிறார், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். எனவே இந்த 2 பேரில் ஒருவர் நிச்சயமாக எலியா என்பது 100% பைபிள் உண்மை. 2வது குழு, தண்ணீரை இரத்தமாக மாற்றும் அதிகாரம். பழைய ஏற்பாட்டில் எகிப்தின் நதியை இரத்தமாக மாற்றியது யார்? தேசத்தை வாதைகளால் அடித்தது யார்? அது மோசே. அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 17வது அதிகாரத்தில் இயேசு மறுரூபமலையில் நின்றபோது அவருக்கு முன்பாக பரலோகத்திலிருந்து 2 பேர் இறங்கி வந்தார்கள். அவர்கள் யார்? இதே மோசேயும் எலியாவும் தான். ஆனால் சில வேதாகம அறிஞர்கள் இன்னொரு ஆழமான தர்க்கத்தை வைக்கிறார்கள். எபிரேயர் 9:27 படி ஒரே தரம் மரிப்பதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. மோசே ஏற்கனவே மரித்து விட்டார். ஆனால் உலக சரித்திரத்திலேயே மரணத்தை சந்திக்காமல் உயிரோடு பரலோகத்துக்கு போன 2 பேர் யார்? ஏனோக்கும் எலியாவும். எனவே மரணத்தை சந்திப்பதற்காக ஏனோக்கும் எலியாவும் வருவார்கள் என்று நம்பப்படுகிறது. அது மோசையாக இருந்தாலும் சரி, ஏனோக்காக இருந்தாலும் சரி, அந்த 2 பேர் செய்ய போகும் மாபெரும் அதிரடிக்கு முன்பாக பிசாசின் ராஜ்யமே நடுங்கி போகும். அவர்கள் தொடர்ந்து 1260 நாட்கள், அதாவது 3½ வருடங்கள் எருசலேமின் முன் நின்று உலகத்தின் எந்த இராணுவமும் நெருங்க முடியாத அளவுக்கு தேவனுடைய மாபெரும் வல்லமையோடு தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். ஆனால் சரியாக 1260வது நாள் முடியும் அந்த வினாடியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்கும். பைபிள் சொல்கிறது, அந்த 2 பேரும் சாட்சி கொடுத்து முடியும் காலத்தில் தேவன் ஒரு கொடூரத்திற்கு அனுமதி கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 11:7 சொல்லுகிறது, பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். ஆம், 3½ வருடங்களாக யாராலும் நெருங்க முடியாத அந்த தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அந்தி கிறிஸ்து, அதாவது பாதாளத்தின் மிருகம், கொடூரமாக கொண்டு போடுவான்.
இவர்கள் இருவரின் இரத்தமும் எருசலேமின் வீதிகளில் ஓடும். அவர்களுடைய உயிரற்ற உடல்கள் நடுரோட்டில் அனாதையாக கிடக்கும். இந்த சமயத்தில் இந்த உலகம் எப்படி ரியாக்ட் செய்யும் தெரியுமா? 2 பரிசுத்தவான்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அழுமா? இல்லை. பைபிளில் பதிவு செய்யப்பட்ட மாபெரும் அதிர்ச்சி இதுதான். வெளிப்படுத்தின விசேஷம் 11:10. பூமியில் குடியிருக்கிறவர்கள் அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். ஏனெனில் அந்த 2 தீர்க்கதரிசிகளும் பூமியில் குடியிருக்கிறவர்களை வேதனைப்படுத்தினார்களே. உலகம் முழுவதும் ஒரு மாபெரும் கொண்டாட்டம் நடக்கும். அந்தி கிறிஸ்துவை நம்பும் உலக மக்கள் நம்மை கஷ்டப்படுத்தியவர்கள் செத்து விட்டார்கள் என்று இனிப்புகள் வழங்கி ஒருவருக்கொருவர் கிஃப்ட் கொடுத்து ஒரு இருண்ட கிறிஸ்துமஸ் போல கொண்டாடுவார்கள். அவ்வளவு கொடூரமான இருதயம் கொண்டதாக இந்த உலகம் மாற இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்துவை தன் வெற்றி உலகத்திற்கு காட்டுவதற்காக அந்த 2 தீர்க்கதரிசிகளின் உடலையும் அடக்கம் செய்யாமல் அப்படியே எருசலேமின் நடுவீதியில் 3½ நாட்கள் அனாதையாக போட்டு வைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கேதான் பைபிள் அசைக்க முடியாத மாபெரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தீர்க்க தரிசனம் ஒளிந்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 11:9 யோவான் ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார். ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3½ நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டில் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவான் எழுதும் காலத்தில் எருசலேமின் ஒரு தெருவில் கிடக்கிற 2 பேருடைய உடல்களை உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளும் அத்தனை மொழிக்காரர்களும் அத்தனை ஜனங்களும் ஒரே நேரத்தில் எப்படி பார்க்க முடியும்? இது சாத்தியமே இல்லை. அன்றைய காலத்தில் டிவி கிடையாது, கேமரா கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. ஆனால் யோவான் எதை பார்த்தார் தெரியுமா? 2000 வருடங்களுக்கு பின்னால் வரப்போகும் லைவ் டெலிகாஸ்டை ஆவியானவர் அவருக்கு தரிசனமாக காட்டினார். இன்றுள்ள சேட்டலைட் தொழில்நுட்பம், இன்டர்நெட், உங்கள் கைகளில் உள்ள ஸ்மார்ட் போன்களை யோவான் அன்றே தரிசனத்தில் பார்த்தார். ஆம், உலகத்தின் அத்தனை செய்தி சேனல்களும் எருசலேமில் கிடக்கும் இந்த 2 பேரின் உடல்களையும் லைவாக உலகத்தில் காட்டுவார்கள். உலக மக்கள் அத்தனை பேரும் தங்கள் மொபைல்களிலும் டிவிகளிலும் இந்த 2 உடல்களை 3½ நாட்களாக பார்த்து கொண்டே இருப்பார்கள். உலகமே சந்தோஷத்தில் மிதந்து கொண்டிருக்கும். அந்த 3½ நாட்களும் முடிகிறது. அத்தனை செய்தி சேனல்களின் கேமராக்களும் அந்த உடல்களின் மீது சூம் செய்து வைக்கப்பட்டிருக்கும். அப்போது மனித சரித்திரமே ஸ்தம்பித்து போகும் ஒரு மாபெரும் அதிசயம் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 11:11 3½ நாளுக்கு பின் தேவனிடத்திலிருந்து ஜீவ ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்தது. அப்பொழுது அவர்கள் காலூன்றி நின்றார்கள். அவர்களை பார்த்தவர்களுக்கு மகா பயம் உண்டாயிற்று. உலகமே டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் அந்த பதபதைப்பு வினாடியில் நடுரோட்டில் கிடந்த அந்த 2 உயிரற்ற உடல்களுக்குள்ளும் தேவனுடைய வல்லமை இறங்கும். அவர்கள் கண்களை திறப்பார்கள், அசைவார்கள். அவர்கள் 2 கால்களையும் ஊன்றி மாபெரும் வீரர்களைப் போல உயிரோடு எழுந்து நிற்கிறார்கள். அவர்களை கொன்ற அந்தி கிறிஸ்துவின் முகம் வெளிரி போகும். உலகத்தின் அத்தனை நாடுகளிலும் கொண்டாட்டம் நின்று போய் மரண பயம் பற்றி கொள்ளும். அடுத்த வினாடி வானத்திலிருந்து ஒரு மாபெரும் சத்தம் கேட்கும். இங்கே ஏறி வாருங்கள். உலகத்தின் அத்தனை கேமராக்களும் லைவாக பார்த்து கொண்டிருக்க, எதிரிகள் அனைவரும் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க, இந்த 2 தீர்க்கதரிசிகளும் ஒரு பிரகாசமான மேகத்தில் ஏறி அப்படியே பரலோகத்திற்கு செல்வார்கள். அவர்கள் பரலோகத்திற்கு போன அதே வினாடி எருசலேமின் ஒரு மகா பெரிய பூகம்பம் உண்டாகும். நகரத்தில் 10ல் 1 பங்கு இடிந்து விழும். ஒரு நொடியில் 7000 பேர் கொல்லப்படுவார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசிகளை தொட்டதற்கான மாபெரும் விலையை அந்தி கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் கொடுக்கும். இதுதான் 100% பைபிள் சொல்லும் 2 தீர்க்கதரிசிகளின் அதி பயங்கரமான முடிவு. 2 சாட்சிகள் பரலோகத்திற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அந்தி கிறிஸ்துவோ இன்னும் பூமியில் தான் இருக்கிறார். 2 சாட்சிகளை தேவனிடம் இழந்துவிட்ட ஆத்திரத்தில் அந்தி கிறிஸ்து இப்போது ஒட்டுமொத்த மனித குலத்தின் மீதும் தன் மாபெரும் கோபத்தை காட்டப் போகிறான். இனிமேல் பூமியில் உள்ள மனிதர்கள் அவனுடைய முத்திரையை நெற்றியிலோ அல்லது வலது கையிலோ குத்தி கொள்ளாவிட்டால் அவர்கள் எதையும் வாங்க முடியாது, விற்கவும் முடியாது. அந்த முத்திரை என்ன? உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கும் அந்த 666 என்ற எண்ணிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அதி பயங்கரமான உண்மை என்ன? அது ஒரு மைக்ரோ சிப்பா அல்லது ஆவிக்குரிய அடிமை சாசனமா? அடுத்த வீடியோவில் அந்தி கிறிஸ்துவின் 666 முத்திரைக்கு பின்னால் இருக்கும் அசைக்க முடியாத வேதாகம ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு உடைக்க போகிறோம். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா, இயேசுவே வாரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.